வணக்கம். 10th மேக்ஸ் கொஷின் இதில் பார்த்துட்ருக்கோம். இந்த 2 மார்க்கில் 21, 22, 23, 24 இந்த 4 சம் பார்க்கலாம். இதெல்லாம் முக்கியமான கொஷின், ஏன்னா பழைய பப்ளிக் கொஷின் பேப்பரில் உள்ளது. அதனால் லாஸ்ட் மினிட் அதை பார்த்துட்டு போங்க. ஃபஸ்ட் கொஷின் 21 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியின் மீதுள்ள புள்ளிகள் முறையே டி மற்றும் இ ஆனது DE parallel to BC என்றவாறு அமைந்துள்ளது. AD by DB is equal to 3/4 மற்றும் AC is equal to 15 cm எனில் A இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த parallel to அப்படின்னு வந்தாலே அது வந்து தேல்ஸ் தேற்றம். தேல்ஸ் தேற்றத்துக்கு இன்னொரு பேர் நமக்கு தெரியும், அடிப்படை விகித சமத்தேற்றம். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த தேல்ஸ் தேற்றம் அப்படின்றத. ஏன்னா தேல்ஸ் தேற்றத்தோட படம் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் இப்படி இருக்கும். அப்போ இந்த லைனுக்கு இந்த லைன் parallel, அதாவது இணை. அதுக்காக தான் இந்த சிம்பிளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இது என்ன தேற்றம் அப்படின்றத, தேல்ஸ் தேற்றம்ன்றதை. அப்போ அதுக்குள்ள நிரூபணத்தை எழுதணும்னா இந்த கணக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். வாங்க கணக்கு எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகே, 24 கணக்கு இருக்குது. இது வந்து அடிப்படை விகித சமத்தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம், எந்த பேரில் வேணாலும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் போட்டுக்கணும். ஏபிசி அப்படின்னு அந்த முக்கோணத்தை மார்க் பண்ணியிருக்கோம். ஏபிசி இது வந்து டிஇ, இந்த முக்கோணத்தோட இணைக்கோடு ஏபிசி டிஇன்னு மார்க் பண்ணிட்டோம். அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏபி பை டிபி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே 3ன்னு மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே 4ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசின்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளவு, 15 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏஇ என்னன்னு கேட்குறாங்க. அதனால் அந்த ஏஇ நமக்கு தெரியாதுன்ற வாசி எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இதுலேருந்து இது வரைக்கும் என்னன்னு கேட்குறாங்க, ஏஇ கேட்குறாங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ வந்து டோட்டலாக இதுலேருந்து இது வரைக்கும் 15 வந்து ஃபுல் லென்த், இதுலேருந்து இது வரைக்கும் 15னா இந்த இடம் எக்ஸு. ஓகே தானே? அப்போ 15ல் எக்ஸ் போயிட்டா நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், 15 மைனஸ் எக்ஸ்ன்றது ஈசியோட மதிப்பாக இருக்கும். அதை வச்சு தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், தேல்ஸ் தேற்றத்தில் அப்ளை பண்ண போகிறோம். தேல்ஸோட நிரூபணம் வந்து AD by DB is equal to AE by EC. இதென்ன தேல்ஸ் தேற்றத்தோட ப்ரூஃபு, இது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். AD by DB is equal to AE by EC. AD by DB நமக்கு தெரியும், என்னது 3/4. ஏஇயை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். EC என்னவா மாறிட்டு 15 மைனஸ் எக்ஸாக மாறிட்டு. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதோட இங்கே பெருக்கணும், இதோட இங்கே பெருக்கணும். அப்போ என்ன ஆகும், 3 × 15 மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். இந்த இது இங்கே குறுக்க வரும்போது 3 × 15 மைனஸ் எக்ஸ்ன்னு மாறிடும். 4ஓட எக்ஸை பெருக்கும்போது அது 4 எக்ஸாக மாறிடும். அப்புறம் 3 உள்ளே கொடுத்து பெருக்குங்க. 3 உள்ளே கொடுத்து பெருக்குனா என்னவா மாறும், 3 × 15 45, 3 × எக்ஸு மைனஸ் 3 எக்ஸு, இங்கே 4 எக்ஸ் அப்படியே இருக்கும். நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்க தான் வேலை பார்க்குறோம். ஏஇ இந்த எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த ப்ளஸ் 3 எக்ஸ் இந்த சைடு போச்சுன்னா, மைனஸ் 3 எக்ஸ் இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 3 எக்ஸாக மாறிடும். ஆல்ரெடி இங்கே ஒரு 4 எக்ஸ் இருக்குது. அப்போ 4 எக்ஸோட 3 எக்ஸை கூட்டினா என்ன வந்துடும், 7 எக்ஸ் வந்துடும். 7 எக்ஸ் ஈக்குவல் டு 45. நமக்கு என்ன வேணும், எக்ஸ் தான் வேணும். இதை அப்படியே மாற்றி எழுதிங்க, இடது பக்கம் வலது பக்கமாக, வலது பக்கம் மாற்றி எழுதிங்க. அப்போ 7 எக்ஸ் ஈக்குவல் டு 45. நமக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸோட 7 பெருக்கிட்டு இருக்குது, இந்த சைடு வந்தால் வகுத்தலாம் வரும். அப்போ 45 எதால் வகுக்க போகிறோம், 7ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 45 7ஆல் வகுத்தோம்னா 6 7 42, பாக்கி 3, நம்பர் இல்லை, புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துப்போம். 4 7 28, அடுத்த பாக்கி 2, ஆல்ரெடி புள்ளி வச்சுட்டோம், இங்கே 0 சேர்த்துக்கலாம். அப்போ 2 7 14. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எவ்வளவு, 6.42. அப்போ ஏஇன் மதிப்பு கேட்டிருக்காங்க, ஏஇயோட மதிப்பு 6.42 அப்படின்னு எழுதுதான். ஏ இஸ் ஈக்குவல் டு 6.42 அப்படின்னு எழுதுனா இந்த சம் வந்துச்சு. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். -3, -4, 7, 2 மற்றும் 12, 5 ஆகிய புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோடு அமைந்தவை அப்படின்னாலும் முக்கோணத்தின் பரப்புனாலும் ஒரே சம்மு தான், ஒரே ஃபார்முலா தான். ஒரு கோடு அமைந்தவை அப்படின்னு கேட்கலாம், அப்படின்னு முக்கோணத்தின் பரப்புன்னு கேட்கலாம். 2 வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3 புள்ளி கொடுத்துருக்காங்க, 3 புள்ளி கொடுத்துட்டு ஒரு கோடு அமைந்தவை அப்படின்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னு கேட்கலாம். முக்கோணத்தின் பரப்பு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா இந்த 3 புள்ளிகள் எப்படிப்பட்ட புள்ளிகள், ஒரு கோடு அமைந்த புள்ளிகள். அவ்வளோதான் வித்தியாசம். மற்ற கணக்கில் முக்கோணத்தின் பரப்பு போட்டிங்கன்னா ஆன்சர் வரும், 12 சதுர அலகு, 24 சதுர அலகு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும்.
ஆனால் ஒரு கோணம் அமைந்தவை அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பாக என்ன தான் வரும், 0 தான் வரும். அதனால் முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா எழுதிப்போம். முக்கோணத்தின் பரப்பு அரை x1 y1 x2 y2 x3 y3, திரும்ப மறுபடியும் x1 y1ன்ற புள்ளி எழுதிக்கிறோம். எழுதிட்டு அரைக்கு அரையை போட்டுறோம். ஃபஸ்ட்டு புள்ளி -3, -4, அடுத்த புள்ளி 7, 2, அடுத்த புள்ளி 12, 5, திரும்ப மறுபடியும் -3, -4 எழுதிக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், குறுக்க பெருக்குங்க. குறுக்க பெருக்குனா குறுக்க பெருக்குவோம். அப்போ -3ஓட 2 பெருக்குனா 6, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், அதனால் மைனஸ் அரை மாறிடும். அடுத்து 7ஓட 5 பெருக்குனா 35, அடுத்தது 12ஓட 4 பெருக்குனா 48. இந்த நம்பரில் மைனஸ் இருக்காசி -48. ஓகே தானே, பெருக்கி குறுக்கு போட்டிருக்கோம். அடுத்தது இந்த சைடு பெருக்கும். இந்த சைடு பெருக்கும்போது 4 7 28, இதில் மைனஸ் இருக்காசி -28. அடுத்து 12 2 24, I3 15, இந்த நம்பரில் மைனஸ் இருக்காசி -15. ஓகே தானே, பெருக்கும்போது ஏதாவது ஒரு நம்பரில் மைனஸ் வந்தாலும் ஆன்சரில் மைனஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அந்த ரூலு. அடுத்தது ஃபஸ்ட்டு அரைக்கு அரையை போட்டுருங்க, அரையை போட்டுருவோம். அடுத்து இங்கே உள்ள நம்பரை அப்படியே எழுதிடுவோம். -6 + 35 -48 அப்படியே எழுதிட வேண்டியதான். அடுத்தது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை எல்லாமே குறி மாற்றி எழுதணும். இப்போ இந்த 3 நம்பருக்கும் குறி மாற்றி எழுதணும். -28னா என்ன, 28 + 28, +24னா -24, -15னா +15. இந்த சைடு உள்ளதை அப்படியே எழுதிடணும். இந்த சைடில் எழுதும்போது என்ன செய்யணும், குறியை மாற்றி எழுதணும். இப்போ ப்ளஸ் நம்பர்லாம் தனியாக கூட்டி வச்சுப்போம், மைனஸ் நம்பர்லாம் தனியாக கூட்டி வச்சுப்போம். இதில் எது ப்ளஸ் நம்பர், 35 28 15, இதெல்லாம் மூணுத்தையும் தனியாக கூட்டினா ஆன்சர் என்ன வருது, 78. அதே போல் மைனஸ் நம்பர்லாம் தனியாக கூட்டி வச்சுப்போம். இது மைனஸ் நம்பர், -6 -48 -24, இதெல்லாம் தனியாக கூட்டினா என்ன வருது, -78 வருது. அப்போ -78 + 78, ஆட்டோமேட்டிக் ஆன்சர் என்னது, 0 தான். அரையோட 0 பெருக்கினாலும் என்ன தான், 0 தான். அப்போ முக்கோணத்தின் பரப்பு 0 வந்துச்சுன்னா அந்த புள்ளிகள் ஒரு கோடு அமையும் புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள், என்ன கொஷின் கேட்டாலும் ஒன்று தான். அப்போ ஒரு கோடு அமையும் புள்ளிகள்னு கேட்டால் என்ன கண்டுபிடிக்கணும், முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் கண்டிப்பாக என்ன தான் வரும், 0 தான் வரும். ஏன்னா காட்டுகன்னு சொன்ன வாசி கண்டிப்பாக 0 தான் வரும். அடுத்த 23ஆம் சம் பார்க்கலாம். 8x - 7y + r = 0 என்ற கோட்டின் சாய்வு மற்றும் வெட்டுத்துண்டு ஆகியவற்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய்வு, வெட்டுத்துண்டு, ஒரு கோட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கொடுத்துட்டாங்க. அதோட சாய்வு என்ன, வெட்டுத்துண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாய்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஏற்கனவே 2 ஃபார்முலா சொல்லியிருக்கோம். m = y2 - y1 / x2 - x1. இது எப்போ அப்படின்னு கேட்டால் 2 புள்ளி கொடுத்து சாய்வு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இதே கோணம் கொடுத்துட்டு சாய்வு கேட்டாங்கன்னா m = tan θ. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நேர்கோடு கொடுத்துட்டு அப்போ சாய்வு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா m = -a/b, வெட்டுத்துண்டு ஃபார்முலா -c/b. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஒரு கோடு கொடுத்துட்டு நேர்கோட்டின் சமன்பாடு கொடுத்துட்டு சாய்வு கேட்டாங்கன்னா -a/b, வெட்டுத்துண்டு கேட்டாங்கன்னா -c/b. இப்போ ஏவோட மதிப்பு எடுத்து எழுதியிருக்கோம். ஏன்றது எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது ஏ. இப்போ 8, ஒய்யோட மதிப்பு -7, பியோட மதிப்பு -7, சியோட மதிப்பு 6 எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். சாய்வு ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியதான். சாய்வு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, ஏன்னா -a/b தானே. அப்போ ஒரு மைனஸ் இருக்க வாசி ஃபஸ்ட்டு நம்மளும் மைனஸ் போட்டுக்கிறோம். ஏவோட மதிப்பு 8 பியோட மதிப்பு -7, 2 மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் 8/7. அடுத்து வெட்டுத்துண்டு கேட்குறாங்க. வெட்டுத்துண்டு வேணும்னா ஃபார்முலா என்னது, -c/b. ஃபார்முலாவில் உள்ள மைனஸ்க்கு மைனஸ், சியோட மதிப்பு 6 பியோட மதிப்பு -7, மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் உள்ளது 6/7. ஓகேவா, சாய்வு கண்டுபிடிச்சாச்சு, வெட்டுத்துண்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த சம் 3x - 2y - r = 0 என்ற நேர்கோடு ஆய அச்சுகளில் மேல் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகளை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. வெட்டுத்துண்டு காண்க கேட்டிருக்காங்க. வெட்டுத்துண்டுனாலே ஏ ஒரு வெட்டுத்துண்டு, பி ஒரு வெட்டுத்துண்டு. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா x/a + y/b = 1. இதுதான் நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ஷேப்புக்கு இதை மாற்றணும் அப்படின்னா ஏபி எழுதிடலாம். ஓகேவா, 2 வெட்டுத்துண்டு கொடுத்துட்டு நேர்கோட்டின் சமன்பாடு கேட்டாங்கன்னா ஃபார்முலா x/a + y/b = 1. இப்போ அவங்க நேர்கோடை கொடுத்துட்டாங்க.
இந்த ஏ என்ன பி என்னன்னு கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேர்கோடை இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றுறோம். நேர்கோட்டின் சமன்பாடை இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றுறோம். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நேர்கோடை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது இங்கே உள்ள மைனஸ் ஆர் இந்த சைடு இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆராக மாறிட்டு நமக்கு இந்த இடத்துல என்ன வரணும், 1 வரணும். அதனால் இப்போ என்ன இருக்குது, 3x மைனஸ் 2y = 6. இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், 1 வரணும். அப்போ இது 6ஆல் வகுத்துனா என்ன வந்துடும், 1ஆக மாறிடும். அப்போ இங்கே 6ஆல் வகுத்துனா இங்கேயும் 6ஆல் வகுக்கணும், இங்கேயும் 6ஆல் வகுக்கணும். அப்போ 1 3 3 2 3 6. இங்கே அதே போல் 1 3 3 2 6. ஓகேவா. அப்போ பாக்கி என்ன இருக்குது, இங்கே என்னச்சு 1/2 இருந்துச்சு, அதனால் அது x/2ன்னு எழுதியிருக்கோம். இங்கே என்னச்சு 1/3 இருந்துச்சு, அதனால் y/3 = 1. நமக்கு இங்கே என்ன வந்திருக்கணும், நடுவில் ப்ளஸ் வந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அதனால் மைனஸை தூக்கி இங்கே கொடுத்துட்றோம், கீழே கொடுத்துட்றோம், மைனஸ் மார்க்கு கொடுத்துட்றோம். அப்போ இந்த இடத்துல என்னமா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே தானே. அப்போ பாருங்கள் சமன்பாடு எப்படி மாறிட்டு, x/2 ப்ளஸ் y/-3 ஈக்குவல் என்னன்னு மாறிடுச்சு, 1ன்னு மாறிட்டு. இந்த ஷேப்புக்கு வந்துட்டா. இப்போ ஏவோட மதிப்பு எவ்வளவு, 2, பியோட மதிப்பு எவ்வளவு, -3. இவ்வளோ தான், 2 வெட்டு துண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நல்லா பார்த்துங்க. ஓகே, அடுத்த 4 சம்மாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.